முதலமைச்சர் விஜய் இன்று கரூர் செல்லும் நிலையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்கள் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் வழங்கப்பட்டு வருகிறது? அது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிஷ்மா வினிதா, கடந்த 10 மாதங்களுக்கு பிறகு நேரடியாக தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று கரூருக்கு வருகிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தங்களுடைய பிரச்சாரத்தும் மக்கள் சந்திப்புக்காக இங்கு வந்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் முதல் முறையாக அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் இன்று நேரடியாக கரூருக்கு வருகிறார். இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு பனையூரில் இருந்து புறப்பட்டு நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அங்கேயிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு வருகிறார். திருச்சியிலிருந்து மாயனூர் வழியாக நேரடியாக இந்த கரூரில் நடைபெறக்கூடிய கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த அட்லஸ் மைதானத்திற்கு நேரடியாக வருகிறார். இந்த அட்லஸ் மைதானத்துக்கு நேரடியாக வருவதை ஒட்டி அவருக்கான முழுமையான ஏற்பாடுகள் என்பது மிக அதிகமாக செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் 10 மாதங்களுக்கு பிறகு நேரடியாக இங்கு வருவதை ஒட்டி அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவங்க கட்சி சார்பாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழக முதலமைச்சர் இன்று காலை விமானம் மூலமாக நேரடியாக வந்து இங்கு உள்ள மைதானத்தில் நேரடியாக வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதற்காக இந்த பந்தல் மிக பிரம்மாண்டமான பந்தலாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பந்தலில் 5000 பேர் அமரும் வகையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே QR கோட் அடையாள அட்டை என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுவதை ஒட்டி ADGP, IG, DAG, 26 காவல்துறை கண்காணிப்பாளர்கள் என சுமார் 7000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களை கொண்டும் பல்வேறு சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று அந்த பிரச்சார வாகனம் என்பது இந்த மைதானத்துக்கு வந்தபோதே இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிக ஆர்வமாக அந்த வாகனத்தை பார்வையிட்டு அந்த வாகனத்துக்கு முன்பாக தங்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து இந்த அட்லஸ் மைதானத்தில் இருக்கக்கூடிய நேரடியாக வரக்கூடியதுக்கு அவரை வரவேற்கும் விதமாக இந்த பகுதியில் வாழை, கரும்பு, இளநீர் உள்ளிட்ட தோரணங்களும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல நாம் நிற்கக்கூடிய பகுதிதான் தமிழக முதலமைச்சர் நேரடியாக வருவதை ஒட்டி சிவப்பு கம்பளங்கள் அமைக்கப்பட்டு நேரடியாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அவரை வரவேற்கும் விதமாக இந்த பகுதியில் தங்கள் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் நம்ம ஒளிப்பதிவாளர் மாணிக்கம் நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வரக்கூடிய 2 பகுதியிலுமே அந்த தோரணங்கள் என்பது தமிழக முதலமைச்சரை வரவேற்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு நேரடியாக காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை நேரடியாக மக்களை சந்திக்கிறார். மக்களை சந்தித்து அந்த நிகழ்ச்சி என்பது இங்கு நடைபெற உள்ளது. இதற்காக முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரிகளும் நேரடியாக வந்து அந்த பகுதி முழுவதுமே தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் 7000க்கும் மேற்பட்ட காவலர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அவர் நேரடியாக இங்கே இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகைக்காக அந்த ரோட் ஷோ என சொல்லக்கூடிய அந்த வளம் வருகிறார். குறிப்பாக கரூர் பகுதியில் ஏற்கனவே கடந்த முறை அவர் நேரடியாக இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக வரும்போது அவர் கேட்கப்பட்ட அந்த வழிப்பகுதியில் தான் தற்போது காவல்துறை என்பது அனுமதி வழங்கியுள்ளது. ஏனால் கடந்த முறை 10 மாதங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில் தங்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது உழவர் சந்தை, ரேட் ஹவுஸ் வழியாக நேரடியாக அந்த வழியாக தான் தங்களுக்கான அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனுமதி வழங்கியிருந்தார்கள். ஆனால் அப்போது முழுமையாக அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு அதே வழியில் காவல்துறையினர் செல்வதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் அந்த ரோட் ஷோ என சொல்லக்கூடிய மேற்கொள்வதற்கான அனுமதி என்பதும் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேரடியாக சுற்றுலா மாளிகைக்கு சென்று சிறிது நேரம் அங்கு ஓய்வு எடுத்துவிட்டு உணவு அருந்திவிட்டு அதன் பிறகு அங்கிருந்து கரூரில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு செல்கிறார். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேர் குடும்பத்திற்கான அந்த 32 பேர் குடும்பம் அந்த ஏற்கனவே அதில் 41 பேர் இறந்தார்கள். அதில் அந்த 32 குடும்பங்களுக்கான
வருகின்றன. அந்த அரசு ஆணை என்பது அந்த வழங்க உள்ள அரசு பணிக்கான ஆணை என்பது வழங்க உள்ள. இதனைத் தொடர்ந்து மாயனூரில் உள்ள ஷூ கம்பெனியை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அதன் பிறகு நேரடியாக அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மீண்டும் அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை செல்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலையிலிருந்தே கரூர் பகுதி முழுவதுமே தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகள் மிக அதிகமாக அனைத்து சாலைகளிலும் பறந்து கொண்டிருக்கிறது. அதே போல ரோட் ஷோ செல்லக்கூடிய தமிழக முதலமைச்சருக்கு இரு பகுதியிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் முதலமைச்சரின் வாகனங்கள் செல்வதற்காக தடுப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டு அந்த தடுப்பு வேலிகளுக்குள்ளேயே பொதுமக்கள் நேரடியாக நின்று முதலமைச்சரை பார்வையிடலாம் என்பதும் நெல்லை கரூர் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் காவல்துறை என்பது தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இதற்கான ஏற்பாடுகள் என்று செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு QR கோடு மட்டும் அந்த அடையாள அட்டை வழங்கி இருந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஏற்கனவே தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இருந்த போதிலும் பொதுமக்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக வரும் எனவும் காவல்துறையினர் தங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் தற்போது கரூர் பகுதி முழுவதுமே ஒரு கலைக்கட்டி என விழாக்கோலம் பூண்டுள்ளது தான் தெரிவிக்கலாம். நீங்களே நேரடியாக பார்க்கலாம். நமது பின்பகுதியில் கூட பல்வேறு தோரணங்கள் அமைக்கப்பட்டு இதே போல தமிழக முதலமைச்சரை வரவேற்பதற்காக தான் இந்த தோரணங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்களும் தெரிவித்துள்ளார்கள். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலும் தெரிவித்துள்ளார்கள். வினிதா, அங்கு நடைபெற்று வரும் ஏற்பாடுகள் குறித்த நேரடி விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.